11. இரட்டை ஆட்சி முறை. மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தத்தின் அடிப்படையில் உருவான ஆட்சி முறைக்கு இரட்டை ஆட்சி முறை டயகி சிஸ்டம் என்று பெயர். மாகாண அரசுகளின் அதிகாரங்களில் மொத்தம் 2 பிரிவுகள். வழங்கப்பட்ட அதிகாரங்கள் மற்றும் இருத்திக் கொள்ளப்பட்ட அதிகாரங்கள். முதல் வகை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பிறகு ஆளுநரால் நியமிக்கப்பட்ட அமைச்சரவைக்கு தரப்பட்ட அதிகாரங்கள். இரண்டாவது வகை ஆளுநரால் நேரடியாக நியமிக்கப்பட்ட நிர்வாக ஆலோசனை அவைக்கு தரப்பட்ட அதிகாரங்கள். உள்ளாட்சி மக்கள் நல்வாழ்வு மருத்துவம் கல்வி பொதுப்பணி வேளாண்மை கூட்டுறவு சமய அறநிலையம் தொழில் வளர்ச்சி போன்ற துறைகள் அமைச்சரவையின் பொறுப்பில் விடப்பட்டன. வருவாய் சட்டம் உள்துறை நிதி பொது நிர்வாகம் ஆகிய துறைகள் நிர்வாக ஆலோசனை அவையின் வசம் ஒப்படைக்கப்பட்டன. அமைச்சரவை நிர்வாக ஆலோசனை அவை இரண்டுமே ஆளுநரின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கின. ஆளுங்கட்சி உறுப்பினர்களை ஒருங்கிணைக்கும் பணியை நீதிக்கட்சி தலைவர்களுள் ஒருவரான பி. டி. ராஜன் ஏற்றுக்கொண்டார். சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு நடக்கும் சமயங்களில் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் அத்தனை பேரும் மன்றத்தில் இருப்பதற்கு உறுதி செய்யும் பொறுப்பை திறமையாகச் செய்தார் பி. டி. ராஜன். திடீரென முதல் அமைச்சர் ஏ. சுப்பராயலு ரெட்டியாருக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது. பதவியில் இருந்து விலகிக் கொள்வதாக அறிவித்தார். நீதிக்கட்சி அரசு அமைந்த 7 மாதங்களில் மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. பி. ராமராயனிங்கார் முதல் அமைச்சரானார். அனிப்பு பரசுராம பாத்ரோ என்கிற ஏ. பி. பாத்ரோ அமைச்சரவையில் சேர்த்துக்கொள்ளப்பட்டார். பிராமணர் அல்லாத மக்களுக்கு கல்வித்துறை மற்றும் வேலைவாய்ப்புகளில் வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் தரப்பட வேண்டும் என்பது நீதிக்கட்சியின் உயிர்நாடி கொள்கை. ஆட்சிக்கு வந்ததும் 5 ஆகஸ்ட் 1921 அன்று ஓ. தணிகாசலம் செட்டியார் புதிய மசோதா ஒன்றை கொண்டுவந்தார். உத்தியோகத் துறையில் குறிப்பிட்ட வகுப்பினர் ஆதிக்கம் செலுத்தும் நிலை இருக்குமானால் அது நாட்டுக்கு பெருந்தீங்கை விளைவிக்கும். அனைத்து சமூகத்தினரும் ஏற்றம் பெறும் வகையில் மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த மசோதாவின் சாரம். வேலைவாய்ப்பில் இட ஒதுக்கீடு. அதுவும் பிராமணர் அல்லாத மக்களுக்கு. உடனடி எதிர்ப்பை பதிவு செய்தனர் பிராமண உறுப்பினர்கள். மசோதாவை நிறைவேற்றவே கூடாது என்றனர். எல்லாவற்றையும் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு அனைத்து சமூகத்தினருக்கும் அரசு பணிகளில் வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற ஆணை 16 ஆகஸ்ட் 1921 அன்று பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அந்த சட்டம் நடைமுறைக்கு வரவில்லை. காரணம் அப்போது இருந்த அதிகார அமைப்பு. எல்லாவற்றையுமே அமைச்சரவை செய்ய முடியாது. ஏராளமான அதிகாரங்கள் ஆளுநரின் கட்டுப்பாட்டில் இருக்கும் நிர்வாக ஆலோசனை அவையிடம் கொட்டிக் கிடந்தன. அதுதான் தடைக்கல்லாக இருந்தது. எல்லா கல்வி நிறுவனங்களும் எல்லா சமூகத்தினரையும் சேர்த்துக் கொள்ளும் சூழல் அப்போது இல்லை. இதுவரைதான் இல்லை சரி. நீதிக்கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகும் அதே நிலைமைதான் நீடிக்க வேண்டுமா என்ன? கூடாது. அனைத்து வகுப்பை சேர்ந்த மாணவ மாணவிகளும் கல்லூரியில் சேர்ந்து மேல் படிப்பு படிக்க வாய்ப்புகளை உருவாக்கித் தர வேண்டும். அதற்கு நான் ஒரு திட்டம் தயாரிக்கிறேன் என்றார் கல்வி அமைச்சர் ஏ. பி. பாத்ரோ. ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒவ்வொரு குழு அமைக்கப்படும். கல்லூரி தலைவருக்கு பதிலாக இந்த குழுவைச் சேர்ந்தவர்களே மாணவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த குழு அனைத்து வகுப்பினருக்கும் வாய்ப்புகள் தரும். இதுதான் பாத்ரோவின் திட்டம். திட்டம் உடனடியாக அமலுக்கு வந்தது. அதன் பிறகு கல்லூரியில் சேர்ந்து படிக்கும் பிராமணர் அல்லாத மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்தது. 1920 தேர்தலில் பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை. அது வேண்டுமா வேண்டாமா என்பதை தேர்தலுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட மாகாண அரசுகள் முடிவு செய்து கொள்ளட்டும். தேர்தலுக்கு முன்பு அரசு சொன்னது இதைத்தான். மனதில் குறித்து வைத்துக் கொண்டனர் நீதிக்கட்சி தலைவர்கள். ஆட்சிக்கு வந்ததும் பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட வேண்டும் என்ற மசோதாவை கொண்டுவர முடிவு செய்யப்பட்டது. மசோதாவை கொண்டுவந்தவர் திவான் பகதூர் கிருஷ்ண நாயர். தேர்தலில் வாக்களிக்க ஆண் பெண் என்ற வித்தியாசம் பார்க்க தேவையில்லை. ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் வாக்குரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மசோதாவின் சாரம். வாக்கெடுப்புக்கு விடப்பட்டபோது ஆதரவாக 44 வாக்குகளும் எதிராக 13 வாக்குகளும் கிடைத்தன. மசோதா நிறைவேறியது. 1921 இல் சென்னை மாகாணத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்தது. அப்போது பஞ்சமர் என்ற பதத்துக்கு பதிலாக ஆதி திராவிடர் என்ற பதத்தை பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவு வெளியானது. தாழ்த்தப்பட்ட மக்களின் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அவர்களுக்கென்று தனி அலுவலர்கள் நியமிக்கப்பட்டனர். தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வீட்டு மனை வழங்க கடனுதவி தரப்பட்டது. பொது அறநிலையங்களின் நிர்வாக முறைகளை சீர்செய்யும் வகையில் புதிய அறநிலையத்துறை மசோதா 1 1922 இல் கொண்டுவரப்பட்டது. அதன்படி அறநிலையங்களை பாதுகாப்பதற்கென ஒரு குழு அமைக்கப்பட்டது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் அரசால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஆகியோரால் உருவாக்கப்படும் இந்த குழுவின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். அறநிலையங்கள் செயல்படும் விதத்தை இந்த குழு கண்காணிக்கும்.
தேவையான பரிந்துரைகளை அரசுக்கு அனுப்பும். அதன் அடிப்படையில் அறநிலையங்களுக்கு தேவையான காரியங்களை அரசு செய்யும். அறநிலையங்களில் புழங்கிய நிதிக்கு முறையான கணக்குகள் பதிவு செய்யப்பட்டன. தவிரவும் பிராமணர்களின் ஆதிக்கத்தில் இருந்த அறநிலையங்கள் பகுதி அளவில் பிராமணர் அல்லாதாரின் கைகளுக்கும் வந்து சேர்ந்தன. கயா காங்கிரஸ் மாநாட்டுக்காக காத்துக் கொண்டிருந்தனர் சென்னை மாகாண காங்கிரஸ் தலைவர்கள். ஏனெனில் நீதிக்கட்சி அரசின் முதல் ஆட்சி காலம் 11 செப்டம்பர் 1923 அன்றுடன் முடிவுக்கு வருகிறது. அடுத்தது தேர்தல்தான். கடந்த முறை விட்ட கோட்டையை இந்த முறை எப்படியும் பிடித்தே தீர வேண்டும். அதற்கான அனுமதியை கயா காங்கிரஸில் பெற்று விடவேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டனர். மற்ற மாகாணங்களைச் சேர்ந்த காங்கிரஸ் தலைவர்களும் தேர்தலில் போட்டியிட அனுமதி கோரும் எண்ணத்துடன் வந்திருந்தனர். 1922 டிசம்பர் மாதம் கயாவில் கூடியது காங்கிரஸ் மாநாடு. தலைமையேற்றவர் சித்தரஞ்சன் தாஸ். இந்திய தேசிய காங்கிரஸ் தற்போது பின்பற்றி வரும் கொள்கையில் எந்த மாற்றமும் தேவையில்லை என்பது ஒரு தரப்பு வாதம். வல்லபபாய் படேல், ராஜேந்திர பிரசாத், சி. ராஜகோபாலாச்சாரியார் போன்றவர்கள் இந்த வாதத்துக்கு ஆதரவு கொடுத்தனர். சித்தரஞ்சன் தாஸ், சத்தியமூர்த்தி ஐயர், எஸ். சீனிவாச ஐயங்கார் போன்றவர்கள் கொள்கை மாற்றம் அவசியம் வந்தே தீர வேண்டும் என்றனர். தீர்மானம் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டது. சித்தரஞ்சன் தாஸ் தீர்மானம் தோல்வியை சந்தித்தது. காங்கிரஸ் கட்சிக்குள் பலத்த புயல் கிளம்பியது. தீர்மானம் தோற்கடிக்கப்பட்ட ஆத்திரத்தில் காங்கிரஸ் கட்சியில் வகித்த பதவிகளில் இருந்து மோதிலால் நேரு, சித்தரஞ்சன் தாஸ் போன்றவர்கள் விலகினர். ஜனவரி 1, 1923 அன்று காங்கிரஸ் கிலாபத் சுயராஜ்ய கட்சி என்ற பெயரில் புதிய கட்சியை தொடங்கினர். சுருக்கமாக சுயராஜ்ய கட்சி. அதன் தலைவர் சித்தரஞ்சன் தாஸ். செயலாளர்களுள் ஒருவராக மோதிலால் நேரு. தனி இயக்கம் தொடங்கப்பட்டபோதும் காங்கிரஸ் அமைப்புக்குள்ளேயே ஒரு உட்பிரிவாக இது செயல்படும் என்று அறிவித்தார் சித்தரஞ்சன் தாஸ். மிகப்பெரிய முடிவை மோதிலால் நேரு உள்ளிட்டோர் எடுத்தபோது காந்தி சிறையில் இருந்தார். தனிக்கட்சி தொடங்கிவிட்டோம். அடுத்தது என்ன? தேர்தல் தான். விரைவில் நடைபெற இருக்கும் தேர்தலில் சுயராஜ்ய கட்சி போட்டியிடும் என்று அறிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சிக்குள் கொள்கை பூசல் விரைவில் முடிவுக்கு கொண்டுவர வேண்டும். முயற்சிகள் தொடங்கின. ஆனால் இருதரப்பும் விட்டுக்கொடுக்க தயாராக இல்லை. விட்டுக்கொடுக்க முடிவு செய்தது காங்கிரஸ். வன்முறையற்ற ஒத்துழையாமை கோட்பாட்டை கடைப்பிடிக்கும் தனது உறுதியை மீண்டும் வலியுறுத்தும் காங்கிரஸ் கட்சியின் இந்த சிறப்பு மாநாடு சட்டமன்றங்களில் நுழைவதற்கு மத ரீதியான அல்லது மனச்சான்று அடிப்படையிலான எதிர்ப்பு இல்லாத காங்கிரசார் எதிர்வரும் தேர்தல்களில் வேட்பாளர்களாக நிற்பதற்கும் வாக்குரிமையை பயன்படுத்துவதற்கும் கட்டுப்பாடின்றி செயல்படும் உரிமையுடையவர்கள் என்று அறிவிக்கிறது. எனவே சட்டமன்றங்களுக்குள் நுழைவதற்கு எதிரான அனைத்து பிரசாரங்களையும் இந்திய தேசிய காங்கிரஸ் நிறுத்தி வைக்கிறது. ஒரு பக்கம் போட்டி, இன்னொரு பக்கம் புறக்கணிப்பு. பிளவை தவிர்க்க இம்மாதிரியான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய நிர்பந்தம் காங்கிரஸ் கட்சிக்கு உருவாகியிருந்தது. எனினும் தாங்கள் எடுத்த முடிவுக்கு காங்கிரஸ் ஒப்புதல் கொடுத்தது சுயராஜ்ய கட்சியினரை உற்சாகம் கொள்ளச் செய்திருந்தது. மின்னல் வேகத்தில் தங்களை தேர்தலுக்கு தயார்படுத்திக் கொண்டனர். இரட்டையாட்சி சுமூகமாக இயங்க முடியாத வகையில் இடையூறுகளைச் செய்து சட்டமன்றத்தை முடக்குவோம். 1919ஆம் ஆண்டு அரசியல் சட்டத்தை திருத்துவோம் அல்லது அழிப்போம். அதன் மூலம் இரட்டை ஆட்சி மீதுள்ள வெறுப்பை பிரிட்டிஷாருக்கு புரிய வைப்போம். இந்திய கைத்தொழில், கல்வி போன்றவற்றை ஊக்குவிக்கும் மசோதாக்களை கொண்டு வருவோம். அரசு பதவி, விருந்து, விழா ஆகியவற்றை புறக்கணிப்போம். பெரும்பான்மை தொகுதிகளில் வெற்றி பெற்றாலும் ஆட்சி அமைக்க மாட்டோம். இவைதான் சுயராஜ்ய கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகள். தேர்தலுக்கு சுயராஜ்ய கட்சி தயாராகிவிட்ட சூழலில் நீதிக்கட்சி முகாமில் சின்ன குழப்பங்கள் இருந்தன. 3 ஆண்டுகளில் பல முக்கிய சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்திருந்தது. ஆனால் கட்சிக்குள் உருவாகியிருந்த குழப்பங்கள் அவர்களுடைய நம்பிக்கையை சிதைக்கும் வகையில் அமைந்தன. குறிப்பாக தலைவர்களுக்கு இடையே ஆக்கப்பூர்வமான ஒத்துழைப்புகளோ ஒருங்கிணைப்போ இல்லை. நீதிக்கட்சியின் நிறுவன தலைவர்களுள் ஒருவரான டாக்டர் சி. நடேச முதலியார் கடந்த தேர்தலின் போதே தோற்கடிக்கப்பட்டிருந்தார். பிறகு இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார். இருப்பினும் அவருக்கு இந்த தேர்தலில் போட்டியிடவே வாய்ப்பு தரப்படவில்லை. இது கட்சிக்குள் நிலவிய கருத்து வேறுபாடுகளை அம்பலப்படுத்தியது. குறிப்பாக பி.டி. தியாகராய செட்டியாருக்கும் நடேச முதலியாருக்கும் இடையே நிலவிய பனிப்போர் பட்டவர்த்தனமானது. தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தரப்படாத ஆத்திரத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டார் சின்னக்காவனம் நடேச முதலியார். தவிரவும் அமைச்சரவையில் இடம்பெற்ற 3 பேருமே தெலுங்கர்களாகவே இருந்தது தமிழர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. பிராமணர் அல்லாத ஆந்திரர்களின் ஆட்சி என்ற விமரிசனமும் பலமாக இருந்தது. இது கட்சி வளர்ச்சியை கணிசமாக பாதித்தது. முதல் தேர்தலில் ஹோம் ரூல் கட்சியும் சுயேட்சையாக போட்டியிட்ட பிராமணர்கள் மற்றும் பிராமண ஆதரவு வேட்பாளர்களும் நீதிக்கட்சியின் வெற்றிக்கு சவால் விடுத்தனர்.
1923 தேர்தலில் ஹோம் ரூல் சுயேட்சைகள் தவிர பிரதான எதிரியாக சுயராஜ்ய கட்சி காங்கிரஸ் கட்சியின் ஆதரவுடன் களத்தில் இறங்கியிருந்தது. மழை வெள்ளம் காரணமாக தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டு நவம்பர் 10 1923 அன்று தேர்தல் நடந்து முடிந்தது. நீதிக்கட்சிக்குள் நிலவிய குழப்பங்கள் தேர்தல் முடிவுகளில் எதிரொலித்திருந்தன. கடந்த தேர்தலை காட்டிலும் குறைவான இடங்களே நீதிக்கட்சிக்கு கிடைத்தன. எனினும் அரசு அமைவதில் எந்த சிக்கலும் இல்லை. நவம்பர் 19 1923 நீதிக்கட்சியின் இரண்டாவது அமைச்சரவை பதவியேற்றது. முதல் அமைச்சர் பொறுப்பை மீண்டும் பனகல் அரசர் பி. ராமராய நிங்கார் ஏற்றார். இரண்டாவது அமைச்சராக ஏ. பி. பாத்ரோ தெலுங்கர்கள் அமைச்சரவை என்ற விமரிசனத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. தமிழரான சிவஞானம் பிள்ளை மூன்றாவது அமைச்சரானார். மீண்டும் வெற்றி மீண்டும் ஆட்சி இருந்தபோதும் நீதிக்கட்சிக்காக உழைத்த பல தலைவர்களுக்கு தரப்படாத வாய்ப்பு இவருக்கு தரப்பட்டதில் பலருக்கும் அதிருப்தி. சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த டாக்டர் சி. நடேச முதலியார் நீதிக்கட்சி அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ளப்படுவார் என்ற எதிர்பார்ப்பும் பொய்த்துவிட்டது. சட்டமன்ற அவைத்தலைவர் பொறுப்பு எல். டி. சாமிக்கண்ணு பிள்ளை வசமும் துணை தலைவர் பொறுப்பு திவான் பகதூர் கேசவ பிள்ளை வசமும் ஒப்படைக்கப்பட்டன. சிந்தாமணி ராமலிங்க ரெட்டி சுருக்கமாக சி. ஆர். ரெட்டி நீதிக்கட்சியின் சார்பாக தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுள் முக்கியமானவர். நீதிக்கட்சியின் இரண்டாவது அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்ற வேட்கை அதிகமாகவே இருந்தது அவருக்கு. வாய்ப்பில்லை என்று சொல்லிவிட்டார் ராமராய நிங்கார். ஆத்திரம் வந்துவிட்டது ரெட்டிக்கு. நவம்பர் 23 1923 அன்று திடீரென நீதிக்கட்சி அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார் சி. ஆர். ரெட்டி. பின்புலமாக செயல்பட்டவர்கள் சி. பி. ராமசாமி ஐயரும் பி. ராஜகோபாலாச்சாரியாரும். நவம்பர் 27 1923 அன்று கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தின் மீது 2 தினங்களுக்கு விவாதம் நடந்தது. வாக்கெடுப்பில் தீர்மானத்துக்கு ஆதரவாக 44 வாக்குகளும் எதிராக 65 வாக்குகளும் விழுந்தன. நீதிக்கட்சி அரசு தப்பிப்பிழைத்தது. எதிர்க்கட்சிகள் கொண்டுவந்த தீர்மானம் தோல்வியை தழுவியது.